எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா மகிமையும் புகழும் உண்டாவதாக. வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறைவனின் நல்லடியார்கள் யாவரும் மீதும் நிலவட்டுமாக. ஏக இறைவனின் திருவருளாலும் அவரது திருப்பெயராலும் நாம் ஆரம்பம் செய்கின்றோம். இந்த நாளிலே ரூஹுல் குத்தூஸ் என்னும் பரிசுத்தாத்மா என்ற விஷயத்தை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். முதலாவது, இறைவன் தன்னுடைய ரூஹிலிருந்து ஊதிதான் மனிதனை உருவாக்கினார் என்ற செய்தியை நாம் திருக்குரான் 32 அதிகாரம் 9வது வசனத்திலே படிக்கின்றோம். பிறகு அவன் அதை சரி செய்து அதனுள்ளே தன் ரூஹிலிருந்து ஊதினான். இன்னும் உங்களுக்கு அவன் செவிப்புலனையும் பார்வை புலன்களையும் இதயங்களையும் அமைத்தான். இருப்பினும் நீங்கள் நன்றி செலுத்துவது மிக சொற்பமானதாகும். இறைவன் தன் உயிர் ரூஹிலிருந்து ஊதிதான் மனிதர்களுக்கு உயிர் கொடுக்கிறான், உயிரை உண்டாக்குகிறான் என்ற செய்தியை பார்க்கின்றோம். பைபிளின் தொடக்க நூல் 2 அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மானான் என்று படிக்கின்றோம். ஜீவ சுவாசம் இறைவனின் ரூஹ், அதுதான் உயிர் பிராணன் என்று நாம் சொல்லுகின்றோம். இரண்டாவது, இறைவன் தன்னுடைய ரூஹிலிருந்து மரியத்தில் ஊதி அவருக்குள் ஈசாவை உருவாக்கினார் என்ற செய்தியை படிக்கின்றோம். முதல் மனிதனை மண்ணினாலே படைக்கின்றார், தன்னுடைய ரூஹை ஊதி உயிர் கொடுக்கின்றார். இரண்டாவது ஒரு மனிதனை மரியத்துக்குள் தன்னுடைய ரூஹை ஊதி மீண்டும் உருவாக்குகின்றார். திருக்குரான் 21:91 இன்னும் தன் கற்பை காத்து கொண்ட மரியம் என்பவரை பற்றி நினைவு கூறும். எனினும் நம் ஆன்மாவிலிருந்து நாம் அவரை ஊதி அவரையும் அவர் புதல்வரையும் அகிலத்தாருக்கு ஓர் அத்தாட்சியாக்கினோம். திருக்குரான் 66 அதிகாரம் 12வது வசனத்திலே மேலும் இம்ரானின் புதல்வியாகிய மரியமையும் அல்லாஹ் உதாரணமாக்கினான். அவர் தம் கற்பை காத்து கொண்டார், நாம் அவரில் நம் ரூஹிலிருந்து ஆத்மாவிலிருந்து ஊதினோம். மேலும் அவர் தம் இறைவனின் வார்த்தைகளையும் அவனுடைய வேதங்களையும் மெய்ப்பித்தார், ஏற்றுக்கொண்டார். இன்னும் அவர் அல்லாஹை வணங்கி வழிபட்டவர்களில் ஒருவராகவும் இருந்தார். பைபிளின் லூக்கா என்பவர் எழுதின அந்த இஞ்சில் பதிவிலே 1 அதிகாரம் 35ஆம் வசனத்திலே மலக் தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான இறைவனுடைய பலம் வல்லமை உன்மேல் நிழலிடும், பரலோகத்திலிருந்து உன்மேலே இறங்கும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் இறை மைந்தன் எனப்படும் என அந்த பகுதியை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, இந்த ரூஹ் இறை கட்டளைப்படி இறைவனின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்படுகின்றது. மனிதர்களுக்குள் ரூஹை ஊதுகிறான் என்பது மட்டுமல்ல, மனிதர்களுக்குள் இறைவன் தன்னுடைய செயலை செய்வதற்கு, இறைவனுடைய செயலை செய்வதற்கு இந்த ரூஹை அவன் உருவாக்கி பயன்படுத்துகின்றானாம். திருக்குரான் 17ஆம் அத்தியாயம் 85ஆம் வசனத்திலே நபியே, உம்மிடம் ரூஹை ஆத்மாவை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். ரூஹ் என்னுடைய இறைவனுடைய கட்டளையிலிருந்தே உண்டானது, இன்னும் ஞானத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது மிக சொற்பமே அன்றி வேறில்லை என கூறுகிறார்கள். இறைவன் தன்னுடைய கட்டளையால் தன்னுடைய பயன்பாட்டுக்காக இந்த ரூஹை அவர் உருவாக்கி அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். பரிசுத்த ஆத்மாவாகிய ரூஹை பயன்படுத்துகின்றார். இதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை, அது இறைவனுடைய செயலாக இருக்கின்றது என்று இங்கே புரிந்து கொள்கின்றோம். அடுத்தபடி, இந்த ரூஹுல் குத்தூஸ் என்ற பரிசுத்த ஆத்மாவை கொண்டுதான் ஈசாவை இறைத்துதர் ஈசாவை இறைவன் வலுவூட்டினார் என்ற செய்தியை திருக்குரான் 2 அதிகாரம் 87ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். மேலும் நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம், அவருக்கு பின் தொடர்ச்சியாக இறைத்தூதர்களை நாம் அனுப்பினோம். இன்னும் மரியமின் குமாரன் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து ரூஹுல் குத்தூசி என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு வலுவூட்டினோம். உங்கள் மனம் விரும்பாததை நம் தூதர் உங்களிடம் கொண்டு வரும்போதெல்லாம் நீங்கள் கர்வம் கொண்டு புறக்கணித்து வந்தீர்கள் அல்லவா? சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், சிலரை கொண்டீர்கள். திருக்குரான் 21:91 இன்னும் தம்ம கற்பை காத்து கொண்ட மரியம் என்பவரை பற்றி நினைவு கூறும். எனினும் நம் ஆன்மாவிலிருந்து நாம் அவரில் ஊதி அவரையும் அவர் புதல்வரையும் அகிலத்தாருக்கு ஒரு அத்தாட்சி ஆக்கினோம். இதை குறித்து லூக்கா எழுதின அந்த இஞ்சிலின் பதிவிலே 4ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலே
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயன் அறங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்கொண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை இயேசு கண்டு வாசித்தார் என்ற ஒரு பகுதியை நாம் படிக்கின்றோம். கடவுளின் இறைவனின் ரூஹுல் குத்தூஸ் பரிசுத்த ஆவியானவர் இறைத்தூதர் ஈசா மசீஹின் மேல் இருந்தார். அந்த ரூஹுல் குத்தூஸின் உதவியோடு தான் அவர் மற்ற இறைப்பணியை அவர் செய்திருக்கின்றார், மனிதர்களுக்கு விடுதலைகளை நன்மைகளை செய்திருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். யோவான் யஹ்யா நபி சொன்ன ஒரு செய்தி, அது யோவான் எழுதின இஞ்சில் பதிவு 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, கடவுளால் இறைவனால் அனுப்பப்பட்டவர் இறைவனுடைய வார்த்தையை பேசுகின்றார். இறைவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இறைவன் தமது ரூஹுல் குத்தூஸ் என்ற அந்த ஆவியை அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின இஞ்சில் பதிவு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஈசா மசீஹ் இறைத்தூதர் பேசுகிறார், நான் என் சுயமாய் தீய சக்திகளை துரத்தவில்லை, எனக்குள் வந்து செயல்படுகின்ற அந்த இறையாவி ரூஹுல் குத்தூஸின் வல்லமையால் தான் நான் தீய ஆவிகளை துரத்துகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். அப்போஸ்தலர்கள், இயேசுவின் சீடர்கள், அவருடைய பணிகள் குறித்த செய்திகள் இருக்கின்ற அப்போஸ்தலர் திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, நஸ்ரேனா இயேசுவை கடவுள் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இறைவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். நாசரேத் என்கிற ஊரில் அவர் வளர்ந்தபடினாலே அவரை நசரேன் என்று அழைக்கின்றார்கள். ஸோ அவருக்கு இறைவன் தம்முடைய ஆவியை, தன்னுடைய வல்லமையை அதிகமாக கொடுத்திருந்தார் ரூஹுல் குத்தூஸ். அந்த அடிப்படையில் தான் அவர் மற்ற நன்மைகளை அவர் செய்ய முடிந்தது, விடுதலைகளை கொடுக்க முடிந்தது என்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் நேரடி சீடர் யோவான் எழுதின இஞ்சில் பதிவு 14ஆம் அதிகாரம் 10-11 வசனத்திலே, இறைமைந்தன் இறைத்தூதர் இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே கூட சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அடுத்த வசனத்திலே, நான் பிதாவிலும் இறைவனிலும் இறைவன் என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். இறைத்தூதர் ஈசா மசீஹுக்கு உள்ளாக ரூஹுல் குத்தூஸ் என்கிற இறை ஆவி வந்து தங்கி இருந்தது. அந்த காரியத்தை தான் அவர் விதமாய் குறிப்பிடுகின்றார். எனக்குள்ளே இறைவன் தூய ஆவிய ரூஹுல் குத்தூஸாய் வந்து வாசம் செய்கின்றார், செயல்படுகின்றார். நானும் இறைவனும் இவ்விதமாக இணைந்து செயல்படுகின்றோம் என்று கூறுகின்றார். இதே செய்தியை அந்த யோவான் எழுதின கடிதம் தனிப்பட்ட நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 12-13, 1 யோவான் 4:12-13 வசனத்திலே, கடவுளை இறைவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் கடவுள் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்ததினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இதே ரூஹுல் குத்தூஸ் இறை ஆவியை இறைத்தூதர் ஈசா மசீஹை பின்பற்றுகிற ஹவாரியுங்களுக்கு அல்லது சீடர்களுக்கும் இறைவன் கொடுக்கின்றார். அவ்விதமாக இறைவன் தூய ஆவியாய் வந்து அவர்களுக்குள்ளே வசிக்கும் போது அவர்களும் இறைவனோடும் இறைவனுடைய ஐக்கியத்திலும் உறவிலும் இருக்கிறார்கள். இயேசு எப்படி நானும் பிதாவும் இணைந்து செயல்படுகின்றோம் என்று குறிப்பிட்டாரோ, அதே விதமாக இயேசுவை பின்பற்றின சீடர்களுக்குள்ளும் அதே செயல்நிலை நடந்தபடினால்தான் நாம் தூய ஆவி எங்களுக்குள் வந்திருக்கிறது, நாம் இறைவனோட ஐக்கியத்தில் செயல்படுகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். 5வது, இறை நம்பிக்கை கொண்ட இறையடியார்களை உறுதிப்படுத்துவதற்காக இறைவன் ரூஹுல் குத்தூஸ் இறக்குகிறார், அது இறங்குகிறார். திருக்குரான் 16:102, நம்பிக்கை கொண்டவரை உறுதிப்படுத்துவதற்காகவும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவராகிய முஸ்லிம்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நன்மராயமாகவும் உம்முடைய இறைவனிடமிருந்து உண்மையை கொண்டு ரூஹுல் குத்தூஸ் இதை இறக்கி வைத்தார். ரூஹுல் குத்தூஸ் பரிசுத்த ஆத்மாவாகிய அந்த இறை ஆத்மா இறை அடியார்களை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களுக்குள்ளே இறங்கி செயல்படுகின்றது. இதை யோவான் எழுதின இஞ்சில் பதிவு 14ஆம் அதிகாரம் 15-16 வசனத்திலே இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கட்டளைகளை கடைபிடியுங்கள், நான் இறைவனிடத்திலே உங்களுக்காய் வேண்டுதல் செய்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார்.
14:26 சொல்லுகிறது, என் நாமத்திலே இறைவன் அனுப்ப போற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அந்த ருகுல் குத்தூஸ் வரும்போது, இறை ஆவி வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவேன்னு சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16:8 அந்த அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், உலகத்தை எச்சரிப்பார், அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வார் என்று சொன்ன மாதிரி என்ற காரியங்களை நான் பார்க்கிறோம். இது அனைத்தையும் அந்த இறை ஆத்மாவாகிய ரூகுல் குத்தூஸ் செய்கிறது. இந்த ரூகுல் குத்தூஸ் அல்லது பரிசுத்த ஆத்மா அல்லது சத்திய ஆவி என்று சொல்லுகிற விஷயம் இறை கட்டளைப்படி இறைவனால் உருவாக்கப்பட்ட இறை ஆத்மாவாக இருக்கிறபடினால்தான் இதை இங்கே பைபிளில் குறிப்பிடும் போது அதை அது என தாழ் நிலையில் குறிப்பிடாமல், அது என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அவர் என உயர் நிலையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்றால் அவர் இறைவனுடைய ஆத்மா. ஆகவே அவர் வந்த பாவத்தை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிப்பார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது என்று சொன்னால் இறைவன், அது இறைவனை குறிக்கிற விஷயமா இருக்கிறபடினால தான் அது அவர் என்று சொல்லக்கூடிய உயர்நிலை வார்த்தையிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் ஆவியாகிய சத்திய ஆவியானவர் இல்லையா, அவர் மனிதர் அல்ல, ஆத்மாவாக இருக்கின்றார். அதுதான் அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். மனித நிலையில் இல்லை, ஆத்ம நிலையில் ஆவி நிலையில் இருக்கின்றார் என்கிற வார்த்தை தெளிவாக இருக்கிறது. சத்திய ஆவியாகிய அவர் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்று தெளிவாக அது ருகுல் குத்தூஸ்ங்கிற பரிசுத்தாவி என்று குறிப்பிடுகிறது நாம் பார்க்கிறோம். திருக்குரான் 61:6 மேலும் மரியமின் குமாரர் ஈசா, இஸ்ரேல் மக்களே, எனக்கு முன்னுள்ள தௌராத்தை மெய்ப்பிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அஹ்மது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மராயம் கூறுவனாகவும் இருக்கும் நிலையில் அல்லாஹ்வின் தூதனாக உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறிய வேளை, நபியே நீர் நினைவு கூறுவீராக. எனினும் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சியிலே அவர் கொண்டு வந்த போதும் இது தெளிவான சூன்யமாகவும் என்று கூறினார்கள். அஹ்மது என்ற வார்த்தைக்கு புகழுக்கும் மகிமைக்கும் உரியவர் என்பதுதான் பொருள். எனக்கு பின் மகிமைக்கும் புகழுக்கும் உரிய சத்திய ஆவியாகிய இறைவன் ஆவியாக ருகுல் குத்தூஸாய் அவர் வருவார் என்பதை குறிப்பிடுவதற்குத்தான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை தான் குர்ஆன் இப்படி கூறுகிறது. மகிமைக்கும் புகழுக்கும் உரியவர் வருவார். அஹ்மது என்ற வார்த்தை மகிமைக்கும் புகழுக்கும் உரியவர், அது இறைவன் மட்டும்தான், அது இறைவனுக்கு மட்டும்தான் அதை நாம் பயன்படுத்த முடியும். அது இறைவன் மகிமைக்குரியவன் என்ற ரீதியில் கூட பேச்சு வழக்கிலே இஸ்லாமியர்கள் பயன்படுத்துவது உண்டு. திருக்குரான் 26:193 படிக்கும்போது ரூஹுல் அமீன் இதை கொண்டு இறங்கினார். ரூஹுல் அமீன் இதை கொண்டு இறங்கினார். அச்சமூட்டி எச்சரிப்பவராக நீர் இருப்பதற்காக உம் இதயத்தின் மீது இவ்வேதத்தை அவரே இறக்கினார் என்று குறிப்பிடுகின்றார். அந்த ரூஹுல் அமீன் என்றால் நம்பகமான உண்மையான சத்திய ஆத்மா என்பது பொருள். நம்பிக்கைக்குரிய சத்திய ஆத்மா, பொய் அல்ல, உண்மையின் ஆத்மா, சத்திய ஆத்மாவாகிய ரூஹுல் அமீன் என்று அந்த ருகுல் குத்தூஸை குறித்து இன்னொரு வார்த்தை வருகிறது. இதுதான் ஈசா மசீஹ் குறிப்பிட்டார்கள். சத்திய ஆவியாகிய அவர், சத்திய ஆத்மாவாகிய அவர் என்ற அதே விஷயத்தை தான் இங்கே குர்ஆனும் குறிப்பிடுகிறது. யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே கடவுள் உருவமற்றவர், அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்பதான் அவரை உள்ளத்தால் தான் தொழுகை செய்ய முடியும். அப்ப இறைவன் ஆத்மாவாக இருக்கின்றார் என்பதை இயேசுவும் குறிப்பிடுகின்றார். அது கொரிந்து சபைக்கு எழுதின ஆதி திருச்சபை நிருபம் அன்று, அது 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று அங்கே படிக்கின்றோம். அப்போ இறைவன் ருகுல் குத்தூஸாய் பரிசுத்த ஆத்மாவாய் மனிதர்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அது இறை கட்டளைப்படி உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்று குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. 6வதாக இந்த ரூஹ் என்பது மலக்கு அல்ல, அது இறைவனின் பரிசுத்த ஆத்மா. இது மலக்கு அல்ல. திருக்குரான் 78:38 ரூஹும் மற்ற மலக்குகளும் அணி அணியாக நிற்கும் நாளில் ரஹ்மான் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர வேற எவரும் பேச மாட்டார்கள், அத்தகையோர் அவரும் நேர்மையானதே கூறுவார் என இங்கே படிக்கின்றோம். அதாவது மலக்குகளும் இறைவனுக்கு முன்பு நிற்கின்றார்கள். இறை கட்டளைப்படி உருவாக்கப்பட்ட ரூஹ் பரிசுத்தாத்மாவும் இறைவனுக்கு முன்பு நிற்கிறது. அவரும் நேர்மையானதே உண்மையே கூறுவார். இந்த ரூஹ் சாட்சி கூறுகின்றார். அதான் நம்பகமான ஆத்மா, சத்திய ஆத்மா,
நம்பிக்கைக்குரிய ஆத்மா என்று ரூஹுல் அமீன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற அவர்தான் இங்கே குறிப்பிடப்படுகின்றார். அவர் உண்மையானதை கூறுவார், அது இயல்பானதுதான். திருக்குரான் 70 நாளை படிக்கும்போது ஒரு நாள் மலக்குகளும் அவ்வான்மாவும் அவனிடம் ஏறிச் செல்வார்கள். அத்தனத்தின் அளவு 50,000 ஆண்டுகள் சமமாக இருக்கும். இந்த உலகத்திலிருந்து இறைவன் தம்முடைய அடியார்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ரூஹுல் அமீன், ரூஹுல் குத்தூஸ் ஒரு நாள் இங்கிருந்து திரும்பி மீண்டும் இறைவனிடத்திலே சென்று விடுகிறது. அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்களுக்குள் வந்து செயல்பட்ட அந்த ஆன்மா வேலை முடிந்து விட்டது, திரும்பி செல்லும். அதனால தான் மலக்களும் செல்வார்கள், ஆன்மாவும் செல்வார்கள். இந்த ஆன்மா என்பதை தனியாக சொல்லியிருக்கிறார். மலக்கு அல்ல, ரூஹுல் குத்தூஸ் என்பது மலக்கு அல்ல, அது இறை ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள் அதற்கு அத்தாட்சியாய் அமைகிறது. திருக்குரான் 58:22 அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பும் சமூகத்தினர் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பகைத்து கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நபியே நீர் காண மாட்டீர். அவர்கள் தங்கள் பெற்றோராயினும் தங்கள் புதல்வர்களாயினும் தங்கள் சகோதரர்களாயினும் தங்கள் குடும்பத்தினராயினும் சரியே. ஏனெனில் அத்தகையவர்கள் இதயங்களில் அல்லாஹ் இறை நம்பிக்கை, பக்தி, ஈமானை அவன் எழுதி பதித்து விட்டான். மேலும் அடுத்த அந்த வாசகங்களை கவனிக்கிறோம். மேலும் அவன் தன்னிடத்திலிருந்து வரக்கூடிய அருள் என்னும் ஆன்மாவை கொண்டு அவர்களை பலப்படுத்தி இருக்கிறான். அவன் இறைவன் தன்னிடமிருந்து மனிதர்களுக்கு அருளுகிற ரஹ்மத், நல்லருளாகிய ஒரு ஆன்மா, அந்த ரூஹுல் குத்தூஸ் ஆகிய ஆத்மா கொண்டு பலப்படுத்தி இருக்கிறான். சொர்க்க சோலைகளில் என்றென்றும் இருக்கும்படி அவர்களை பிரவேசிக்க செய்வான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆக இறைவன் தன்னுடைய ஆன்மாவாகிய ரூஹுல் குத்தூஸை கொண்டு, ரூஹுல் அமீனை கொண்டு இறை அடியார்களை பலப்படுத்துகின்றான் என்ற செய்தியை இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்கிறோம். இதைத்தான் இறை தூதர் ஈசாவும் சொன்னார்கள். அது லூக்கா எழுதின இஞ்சில் 14:49 என் பிதா வாக்கு பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்திலே இருங்கள். இந்த ரூஹுல் குத்தூஸ் ஆகிய பரிசுத்த ஆத்மா உங்களுக்குள் வந்து செயல்படுவது வரைக்கும் நீங்கள் எருசலேம் நகரத்தை விட்டு போகாதீர்கள், இங்கே இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள் என்று கூறுகின்றார். அதை அப்போஸ்தலர் திருப்பணி 1:8 மீண்டும் அவர் உயிரோட இழந்த பிறகு அவர் சீடரிடத்திலே நேரடியாய் வந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், எருசலேமிலும் யூதியா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அந்த ரூஹுல் குத்தூஸ் என்ற பரிசுத்த வந்து உங்களை வலுவூட்டும், நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று அதுக்கு செபித்துக் கொண்டிருங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த சத்திய தூய இறை ஆவி, அந்த ரூஹுல் குத்தூஸ் வல்லமை இயேசுவின் சீடர்கள் மேல் வந்து இறங்கியது. இன்று வரை அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அப்போஸ்தலர் திருப்பணி 2:4 பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அவளது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாயி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் வேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். நெருப்பு பொறி, நெருப்பு ஜுவாலைகள் பறந்து வந்து அவர்கள் மேல் வந்து அமர்கிறது. அந்த இறை வல்லமை வெளிப்படுகிறது. பல பாஷைகள், வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பேசுகிறார்கள். அந்த காரியம் அங்கே நடந்தது என்பது அன்று நடந்திருக்கிறது. அது இன்று வரைக்கும் அப்படியே பல இறையடியார்களுக்குள் இறைவன் அருளி செய்தபடியே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது யோவான் எழுதின கடிதம் 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களா. ஸோ மேலிருந்து அல்லது சொர்க்கத்திலிருந்து ஊற்றப்படுகிற இறை ஆவியாகி இறை ஆத்மா ரூஹுல் குத்தூஸ், அதான் அபிஷேகம்னு போட்டிருக்கு. மேலிருந்து ஊற்றப்படுவது, சொர்க்கத்திலிருந்து தலையில் மேல் ஊற்றப்படுவது போல அது நமக்குள்ளே வந்து செயல்படுகின்றது. அது நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகின்றது. எது சரி, எது தவறு, எது தவிர்க்க வேண்டியது, எது போதுமானது என்றெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த செயல்நிலையாய் அது நமக்குள்ளே செயல்படுகிறது. அது இப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அனுபவத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இறைவன் மனிதர்களுக்குள் வந்து செயல்படுவதற்கு, மனிதர்களுக்குள் பயன்படுத்துவதற்கு ரூஹுல் குத்தூஸ் என்றக்கூடிய பரிசுத்த ஆத்மா ஒரு செயல்நிலையை பயன்படுத்துகின்றார். அது இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
அவர் இறைவனாக இருக்கிறபடினாலே அவரை சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லியிருக்கிறது. அதை தாழ்நிலையிலே சொல்லவில்லை என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக இந்த இறை ஆத்மாவின் அனுபவத்தை அறிந்து கொள்ளவும், அதை அடைந்து கொள்ளவும், அதன் வழிநடத்தின்படி வாழவும் வல்ல இறைவன் நமக்கு நேர் வழிகாட்டி நமக்கு அருள் புரிந்து நடத்துவானாக. ஆமென்.